வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மேட் அ ஃப்ரெண்டு வித் எ செகண்ட் ப்ரீ டெஸ்ட் கேர்ள் இன் மை கிளாஸ் அப்படின்ற அனிமையோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா கிட்ட கத்தினுக்கிறாங்க. ஏன் ஏன் நீ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவுக்கும் ஹீரோடைய அப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சண்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை விட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனை போய் தடுத்து நிறுத்துறான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா ஹீரோட தலைமையில கை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைஞ்சு போயிடுது. டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி கண்ணை முடிக்கிறான். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து கனவு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க ஃபேமிலியாக. பட் இருந்தாலும் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதை நினச்சி தான் கவலைப்படுறான். எவ்வளோ லவ் பண்ணாலும் பிரிஞ்சிருவோமே அப்படி சொல்லிட்டு. அது வேறு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு ஃபிட்டாகவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை பிரியாமல் இருக்கணும்னா நான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து என்னை மாற்றிக்க போகிறேன். கண்டிப்பாக பாரு யூமி, நான் இன்னைக்கு யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். எனக்கு ஸ்கூலில் நீ என்னை வேறு மாதிரி ஆளாக பார்ப்பேன் அப்படி சொல்லி பார்த்தா அவன் செம்ம எக்ஸைட் ஆகிட்டு ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிறான். அப்போ ஸ்கூலில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமியும் பார்த்துக்கிறா. ஓ கிறிஸ்மஸ் வரப்போதா, இது ரொம்ப நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துனுக்குறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அவங்ககிட்ட கேட்குறா, நான் அவங்ககிட்ட இது சொன்னேனே என்ன ஆச்சு சொல்லி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இதுமாதிரி சொன்னவனையும், ஓஹோ அப்படின்னா நீ வந்து என்ன பேக்கப் ஆப்ஷனாக வச்சுக்க பார்க்குறியா அப்படி சொல்லி பார்த்தா கிண்டல் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு சரி சாக்கா இது இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படி சொல்லி கத்துறான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லி இருக்கும்போது எனக்கு தெரியும் உன்னுடைய ஹார்ட்டில் எப்பவுமே நான் தான் ஃபஸ்ட்டு இருப்பேன் சொல்லி வந்து பார்த்தா மறுபடியும் அவனை போட்டு கிண்டல் பண்ணி அவனை வச்சு செய்கிறான். அப்போ உடனே அவள் என்ன உன்னுடைய லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு காஞ்சி போய்க்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் லிப் பாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு தடி விடுறான். இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அவனுக்கு சரி சாகிட்டு செம ப்ளஷ்ஷாக இருக்கிறான். இதை பார்த்தோன்னே மாக்கி என்ன ஏன் இவ்வளோ ப்ளஷ்ஷாக இருக்கிற, ஓஹோ என்ன இது வந்து நான் யூஸ் பண்ணதால இது இன்டைரக்ட் கிஸ் அப்படிங்கிறதுனால நீ வந்து பார்த்தீங்கன்னா செம பெஸ்ட்டாக இருக்கியா அப்படி சொல்லி அவனை கிண்டல் பண்ணுறா. உடனே அவன் இது கவலைப்படாத, இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நான் வந்து போயின்னுறாங்க. அப்போ நீ ஊமி வந்து நம்ம இன்னும் க்ளோஸ் ஆகிட்டக்கப்புறம் நீயும் நானும் லவ் பண்ணக்கப்புறம் இதுமாரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரே லிபாமல் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செம பிளிஷ்ஷாக வரான். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீனா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிளாஸில் எப்படின்னு கூப்பிட்றா. ஹீரோ கொண்டு கூப்பிடல, என்னையா நீ கிளாஸில் எப்படின்னு கூப்பிட்றேன் கேட்குறான். இதை கேட்டு நான் அந்த பொண்ணு ஆமாம் நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரெப்பு, நீ வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சு அப்படின்னு தான் சொல்கிறான். ஹீரோவால் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வரைஞ்சி ஃபேமஸ் ஆனதால் ஹீரோவோடைய கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸே வந்துக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை கிளாஸ் ரெப்பு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நீனா பொண்ணு கூப்பிடுது. அப்போனே அந்த நீனா பொண்ணு, ஹே நீயும் ஊமி என்ன டேட் பண்ணுறீங்களா என்ன அடி கேட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஊமி கேட்டோன்னே சரி காண்டாயிடுது. ஏய் நீனா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லி போட்டு அதை போட்டு கொத்துறது. அப்போனே அதை அச்சு போட்டு ஊமி ஒன்று அது கிளாஸில் அதோட டெஸ்கில் வந்து உட்காரும்போது கரெக்டாக யூ பொண்ணும், ஏய் ஊமி என்னாச்சு உனக்கு, ஏன் உன்னுடைய மூஞ்சி வந்து இவ்வளோ ரெட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்க, இது எல்லாத்துக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மாக்கி இவன் கூட இருக்கிறது நல்லா சொல்லி வந்து பார்த்தா அவளை போட்டு கலாச்சினுக்கிறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதனாலாம் கிடையாது, ரொம்ப குளிர் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆகுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் சமாளிக்க பார்த்துனுக்குறா. அப்போனே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஊமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறா, நீ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஈவ் அன்றைக்கி என் கூட டேட்டிங் வரியா அப்படி சொல்லி. இதை கேட்டோடனே ஊமி இல்லைலாம் வர முடியாது அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்றா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு பிளான் இருக்குது அப்படி சொல்லி. இதை கேட்டோடனே ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி சாக்காயிடுது. இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிடுறா. அது வேறு இல்லாமல் எனக்கு வேறு ஒருத்தர் பிடிச்சிருக்குதுன்னு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லிடுறா. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அது மட்டும் இல்லாமல் ஊமி அந்த நீனா பொண்ணெல்லாம் கேட்டுனுக்குறாங்க. ஹீரோ கேட்குறான் நம்ம இப்படி ஒழிஞ்சிருந்து பார்க்குறமே பரவாயில்லையா சொல்லி. அதுக்கு ஊமி அது அவளுக்கு தெரியும், நம்ம அவ கூட வந்து அவள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பா அப்படி சொல்கிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் யூ கிட்டே பேச போகிறாங்க. ஹீரோ நினச்சி பார்க்குறான் கிறிஸ்மஸ் பார்ட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மிட் டேர்மோட ஸ்டார்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா என் டைமு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊமிக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகாததுனால நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படி சொல்லி நான் அதை இக்னோர் பண்ணிட்டேன் அப்படி வந்து தான் ஹீரோ சொல்கிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் இது எல்லாத்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிக்கிறான். இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சரி சாக்காயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீனா பொண்ணு காலப்பட தேவையே இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் டியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதை கேட்டு நாங்கள் எல்லாருக்கும் சரி சாக்கா ஏன்னா சூப்பர் டூப்பர் டியோவான்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி சீனியர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ஒன்றா தான் வருவோமே அப்படி வந்து தான் சொல்கிறா. இதை கேட்டு எங்கள் எல்லாருக்கும் சரியான ஷாக் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நசுமோ அப்படின்ற ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூவை பிடிச்சிருக்குதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஃப்ரெண்டு பிடிச்சி விட சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ வந்து இல்லை இவன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படி சொல்லிடுறான். நிஜமாப்பா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படி சொன்னோன்னே, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கோசம் கிடையாது, யூக்கோசம் இருக்கிறதுனால எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படி சொல்லிடுறான். இதை கேட்டோடனே அவன், சரி நீ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆனஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஊமியை தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது ஊமி வந்து பார்த்தீங்கன்னா செம சோகமாக இருக்கிறான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி நீ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு வரமாட்டியே அப்படிங்கிறதுனால. அப்போனே ஹீரோ அதெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கிறான். அப்போனே ஊமி சொல்லுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா 8 இல்லை 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி முடிஞ்சிடும். ஸோ அது முடிஞ்ச உடனேயும் அடி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் உனக்கு புரியுதா இல்லையா கேட்குறான். இதை கேட்டு ஹீரோ எனக்கு நல்லாவே புரியுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்றி வச்சு ரெடியாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டி முடிஞ்ச உடனேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வீட்டில் என்ஜாய் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பார்ட்டி பண்ணலாம் தனியாக பிளான் பண்ணுறாங்க. இதை கேட்டோடனே ஊமிக்கு சரி ஜாலியாகிடுது. இப்போனே மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா யூக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்குது. ஹீரோக்கு சரி ஷாக்காகுது. ஆனால் நீ எதுக்கு யூ கிட்ட சொன்ன கேட்டோடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட கால் பண்ணி இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்மஸ் பார்ட்டி முடிஞ்சு நீ உங்கள்கிட்ட வர முடியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளான் இருக்குது, நான் வெளியே போக வேண்டியது அப்படி சொல்கிறா. இதை கேட்டோடனே ஓஹோ நீயும் மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இதை கேட்டோடனே இல்லை டேட் பண்ண போகிறோமா எதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் பார்ட்டி, அது முடிஞ்ச உடனே நீங்கள் ஜாலியாக சுற்றுவீங்க அப்படி சொல்கிறா. இல்லை நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ட்டி பண்ணுறது வழக்கம் தானே சொல்கிறா. இல்லைனா நம்ப முடியாதுப்பா அப்படி சொல்கிறா. நிஜமா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ வேணா வந்து கூட வந்து பாரு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் பதட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட்டுறா. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வரேன் சொல்லி பார்த்தீங்கன்னா எகிரி குச்சிட்டுருக்கிறா. இப்போனே கிளாஸ்ல எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த நெசமோன்ற பையன் வந்து பார்த்தீங்கன்னா யூவை கூட்டின்னு போகிறான், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேச சொல்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூ கிட்ட வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா யூ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த தொட்டு வேகமாக ஓடிடுறா. அப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நெசமோவை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து ப்ரப்போஸ் பண்ண தெரியும், பட் இவ்வளோ சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ண தெரியுது, கண்டிப்பாக என்ன யூ வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசினுக்கிறாங்க. அப்போனே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கரெக்டாக போய் அவனுடைய ஃப்ரெண்டு நியூ ஃப்ரெண்டான நெசமா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா அவனை சமாதானப்படுத்துகிறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனும் சரி சொல்லி பார்த்தா சமாதானம் வரான். அடுத்து நீ என்ன பண்ண போகிறேன்னு ஹீரோ கேட்டோன்னே வேறு என்ன பண்ணுறது, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரூ லவ் தான் தேடணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோ மறக்க முடியாது அப்படின்னு சொல்லுகிறேன். ஹீரோ உடனே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருப்போம் சொல்கிறான். இதுக்கு அவனும் நம்ம 2 பேரும் எப்பவும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லுங்கிறான். அப்போனே அவன் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீயும் அசனாகி என்ன டேட் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஹீரோ பண்ணி சீரியஸ் ஆக்கு, என்ன நானும் உண்மை டேட் பண்ணுறேன், இல்லை நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறான். இதை கிட்ட நீ ஓ அப்படியா, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஊமியும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ் ஆகிடுறா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்கும், ஸோ நீ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போஸ்ட் பண்ணி நீ அபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சொல்லி சமாளிக்கிறான். சரி அதுவும் இருப்போம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் சொல்லி கை குத்துட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிடுறான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஊமி கிட்ட சொல்லுங்கிறான். ஊமி வந்து ஓ அப்படியா, அப்படின்னா உனக்கு என்னை தாண்டி ஒரு ஃப்ரெண்டு கச்சிட்டாங்களா என்ன அடி வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு கிண்டல் பண்ணிக்கிறான். அப்போனே ஹீரோ அவனை சொன்னதான் நினச்சி பார்க்குறான். நீ வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவ கூட லவர் ஆகிடு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து ஊமியை கரெக்ட் பண்ணி போயிடுவாங்க சொன்னது. இதெல்லாம் நினச்சோடனே ஹீரோ நம்ம ஒன்று சாட்டர்டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டிங் போகலாமான்னு கேட்குறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூவி பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கன்னா போய் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமிக்கு என்ன டேட்டிங் கூப்பிட்றேன் கேட்குறான். என்ன டேட்டிங்கா, ஆமாம் இதெல்லாம் டேட்டிங்க்கு தான் தெரியுது அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ அப்படியெல்லாம் இல்லை, ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து கேம் விளையாடுறதுனால இது கொஞ்சம் மாற்றமாக இருக்குன்னு தான் சொன்னேன் அப்படி சொல்கிறான். இதை கேட்டோடனே ஊமி சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கூட வரேன் அப்படி வந்து தான் ஒத்துக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பிங் போகணும்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே ஹீரோ கொண்டு புரியல ஏன்னு கேட்குறான். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சுத்தமாக நல்லாவே கிடையாது, ஸோ புது ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்கிறான். ஏன்னா ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் தான் என்கிட்ட எல்லாமே சூப்பர் கூலான ட்ரெஸ் தான் இருக்குது அப்படி சொல்கிறான். இல்லை முடியாது நம்ம ட்ரெஸ் வாங்கணும், இல்லை நிஜமாலே கூட தாங்குது முடியவே முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமி சொல்லுங்கிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா யூவு ஊமி அது மட்டும் இல்லாமல் ஹீரோ 3 பேர் தான் ஜாலியாக போய் நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா யூவை இச்சிடுறான். ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா யூவை பிடிச்சி காப்பாற்றுறான். ஊமி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட கையை தொட்டு பார்த்துட்டு உன்னுடைய கை வந்து பார்த்தா செம ஆர்டர் ரொம்ப ரஃப்பாக இருக்குது அப்படி சொல்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோ ஆமாம் நான் நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுனால இப்படி தான் இருக்கும், நான் வீட்டிலலாம் வேலையெல்லாம் செய்கிறேன்ல அப்படின்னு சொல்லுங்கிறான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் கையை பிடிச்சி பேசிக்கிறத பார்த்தோன்னையும் ஊமிக்கு சரியாக பொறாமாயிடுது. உடனே அவங்க 2 பேருக்குள்ள நடுவில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பிரித்து விட்டுறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயினுக்கிறா, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஊமி தான் வந்துங்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஊமியோட கையை வந்து பார்த்தீங்கன்னா உரசுறான். உடனே ஊமி கேட்குறா என்னடா பண்ணுற கேட்குறா. இல்லை கூட்டமாகுது நீ தொலைஞ்சிட்டு போகிறதா கையை பிடிக்க பார்த்தேன்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே ஊமி வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊமி அப்படியே ஹீரோவுடைய கையை கோத்துடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சேஷாக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து பார்த்துட்டு சரி ஜாலியாக சிரிக்கிறான். இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உட்காந்தா செம்மையாக
அடடே எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு நான் செம்ம டயர்டாகிறேன் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷாப்பி எடுக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான வித்தைகள்லாம் பண்ணி ஹீரோவை போட்டு ஒரு வாட்டு வதட்டிக்கிறாங்க. அப்போன்னு ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ஸில் இருக்கிறோம், நீ சீக்கிரமாக வந்துரு அப்படி சொல்லி வந்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பாத்ரூம் விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் மேலே இடிச்சிடுறான். உடனே அந்த கீழே சிந்திக்கிற பேப்பர்லாம் எடுத்து குத்தவனையும், ஹே மாக்கி நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஹீரோடைய அப்பா. பார்த்தோன்னே எல்லாருக்கும் சரியான ஷாக் ஆகுது. இதோட வந்து சாப்டர் இங்கே முடியுது.